ஹாய், குட் மார்னிங். ஸோ கிளம்பியாச்சு. இன்னொரு 1 மணி நேரம். டைம் வந்து பார்த்தீங்கன்னா 3:30க்கு ரிப்போர்ட் பண்ணோம். அங்கிட்ட ஒரு 4 o'clock மேரத்தான் ஸ்டார்ட் ஆகுது. என் ஃப்ரெண்டு வந்துட்டான் கூட்டி போகிறதுக்கு. சரி, நான் போயிட்டு அங்கே எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு அதுக்கப்புறம் வந்துட்டு ஸோ ரேஸ் அப்போ இடையில நான் மொபைல் எடுத்துகிட்டு போகிறேன். ஸோ ப்ராப்ளம் இல்லை. ஆக்சுவலி என்னோட ஷார்ட்ஸில் வந்து பேக்கெட் இருக்குது மொபைல் வச்சுக்கிற மாதிரி. அதில் தான் ஜெல்ஸு ஃபோன் இது ரெண்டுமே அதில் தான் வச்சுக்கணும். அங்கே போயிட்டு நான் ரேஸ் போகும்போது நான் இடையில வந்து பார்த்தீங்கன்னா நான் அப்டேட் பண்ணுறேன் உங்களுக்கு. ஓகேங்களா? ஓகே. இன்னொரு 1/2 an hour இருக்குது மேரத்தான் ஸ்டார்ட் ஆக. எல்லோரும் வார்ம் அப் பண்ணிகிட்டு இருக்காங்க. பயங்கரமாக வார்ம் அப் பண்ணிகிட்டு இருக்காங்க. கிட்டத்தட்ட நிறைய பேருங்க, ஒரு 5000 பேர்த்துக்கு மேலே வந்திருப்பாங்க போல். என்னன்னு தெரியல. நானும் வார்ம் அப் பண்ணிகிட்ருக்கேன். இன்னும் ஒரு 1/2 an hourல ஸ்டார்ட் ஆயிரும். அப்புறம் பார்ப்போம். ஓகேங்களா? ஒரு 1 கிலோமீட்டர் வார்ம் அப்பு. சரி, பார்த்தீங்கன்னா தெரியுங்க. ஸ்டார்ட் ஆயிடுச்சு. பதினஞ்சு கிலோமீட்டர் முடிஞ்சு. பிரிட்ஜு நிறைய இருக்கு. நம்ம எலவேஷன்ல ப்ராக்டிஸ் பண்ணவே இல்லைல்ல, நார்மலாக தான் ப்ராக்டிஸ் பண்ணியிருக்கோம். அதனால பிரிட்ஜில் ஏறதுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. பார்ப்போம். 35 கிலோமீட்டர் முடிஞ்சு. முடியல, சுத்தமாக முடியல. உடம்பு ஓகே தான். காலு கீழே, கட்டவரில் கீழே ஒரு விரல் அவுட்டு. நகம் பேந்துருச்சுன்னு நினைக்கிறேன். செம வலி வலிக்குது. பேஸ் குறைஞ்சிச்சு, 6.5 போயிடுச்சு. நல்லா புஷ் பண்ணேன். 32 வரைக்கும் நல்லா புஷ் பண்ணேன். அதுக்கு மேலே விரல் வந்து வலிக்க ஆரம்பிச்சிருச்சு. 40 கிலோமீட்டர் முடிஞ்சு. ஒரு 2 கிலோமீட்டர். சத்தியமா சொல்றேங்க, வாழ்க்கையில் இந்த மாதிரி ஒரு வலியை என் லைஃப்ல அனுபவிச்சதே கிடையாது. அம்மா வலி, காலில் ஒரு விரல் அவுட்டு. நகம் பேந்துருச்சுன்னு நினைக்கிறேன். வலி தாங்க முடியல. இன்னும் 2 கிலோமீட்டர் புஷ் பண்ண போயிடலாம். guys, முடிக்க போறோம். Come on. I want more Josh. I see more people. Congratulations. Congratulations. Yes. Yay. Achievement. Done. Come on, guys. Super. முடிச்சிட்டோம். செஞ்சாச்சு. மெடல் வாங்கலாம். சக்சஸ். ஃபர்ஸ்ட் டைம். ஸோ இதான் பிரேக்ஃபாஸ்ட் கொடுத்தாங்க. கொஞ்சம் பொங்கல், அதுக்கப்புறம் இது சக்கரை, இது என்னமோ ஸ்வீட் மாதிரி இருக்குது. இது 2 வடை, 2 இட்லி கொடுத்தாங்க, சாப்பிட்டேன். அப்புறம் இது சட்னி மாதிரி கொடுத்தாங்க. அவ்வளோதான். சாப்பாடு சூப்பராகவே இருக்குது. ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஜம்முன்னு இருக்குது.
காஃபி ப்ரொவைட் பண்ணுறாங்க தனியாக. அது போக பிரேக்ஃபாஸ்ட்டு நிறைய பேர் வந்திருக்காங்க. கிட்டத்தட்ட ஒரு 20,000 பேர் இருக்கும். இவ்வளோ பேர் இருக்காங்க. ஓகே கைஸ், இப்போ லைஃப்பில் ஃபஸ்ட்டு மேரத்தான் நல்லதாக பண்ணியிருக்கேன்னு நினைக்கிறேன். அண்ட் ஸோ நம்ம இதோட நிறுத்தாமல் இந்த மேரத்தானை இன்னும் அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போகணும். ஓகேங்களா? ஸோ இன்னையோட முடிஞ்சிருச்சு அப்படிலாம் கிடையாது. இன்னும் அடுத்த லெவலுக்கு போகணும். அதான் ஒரு குவைட் ஒன்று இருக்குல்ல, ஜெயிக்கிறதுக்கு குதிரை மாதிரி ஓடணும், ஜெயிச்சதுக்கப்புறம் குதிரையோட வேகமாக ஓடணும் அப்படிம்பாங்க. நம்ம ஒன்றும் ஜெயிக்கல, பட் இருந்தாலும் இது ஒரு சக்ஸஸ் தானே. ஸோ அதனால் இதை விட இன்னும் அதிகமாக ப்ராக்டிஸ் பண்ணிவிட்டு நம்ம அடுத்த மேரத்தான், அல்ட்ரா மேரத்தான் இந்த மாதிரி ஏதாவது பண்ணுறதுக்கு நம்ம முயற்சி பண்ணணும். ஃபிட்னஸ் என்ன அடுத்த லெவலுக்கு கொண்டு போகணும் அப்படின்னு நினச்சிட்டு இருக்கேன். இந்த கேலிஸ்தனிக்ஸ்லாம் பண்ணணும்னு சொல்லிட்டு இருந்தேன்ல, அதனால் அடுத்த லெவலுக்கு மூவ் பண்ணணும் அதையே. ஓகேங்களா? ஓகே கைஸ், பாய். ஓகேங்களா? ஸ்டே ஹார்ட்.